அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 8 பார்க்குறோம். ஸோ இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது x-1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு x-1 மட்டும் ஒரு தனி ஃபேக்டராக எழுதலாம். அடுத்து x-1 ஹோல் ஸ்கொயரை ஒரு ஃபேக்டராக எழுதும்போது ஒரு வேரியபிள் வரணும், ப்ளஸ் c/x+2. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே மொத்தமாக நமக்கு டிகிரி வந்து 3ன்னு இருக்கும். அப்போ நமக்கு 3 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருக்கணும், ஏபிசி கிடைச்சிருச்சா? ஸோ இந்த இது ஆர்டரை வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த கண்டிஷனில் நமக்கு வேரியபிள்ஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எல்சிஎம் எடுப்போம். டினாமினேட்டர் வந்து இங்கே இருக்கிற டினாமினேட்டருக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நியூமரேட்டரை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஏ இன்ட்டு இங்கே x-1 இருக்குது, இல்லாத ரெண்டு டேர்மு x-1 இன்னொன்று வரணும், x+2 வரணும். அதனால் x-1 இன்ட்டு x+2 மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் ஸோ பிக்கு கீழே x-1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ x+2 மட்டும் இருந்தால் போதும், b இன்ட்டு x+2 மல்டிப்ளை பண்ணுறோம். சிக்கு x+2 மட்டும் தான் இருக்குது, x-1 ஹோல் ஸ்கொயர் வரணும். அதனால் c இன்ட்டு x-1 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே நியூமரேட்டரில் எக்ஸு, டினாமினேட்டர் அந்த டேர்ம் அப்படியே இருக்கும்போது இது அப்படியே கேன்சல் ஆகிடும். இது இல்லை, ரெண்டு டேர்ம் தான், x-1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். x இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு x-1 இன்ட்டு x+2 ப்ளஸ் b இன்ட்டு x+2 ப்ளஸ் c இன்ட்டு x-1 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம், ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தோம் வச்சிங்களேன். ஸோ 1ன்னு எடுத்தோம்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், b மட்டும் கிடைக்கும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு 1 + 2 3. அப்போது பியோட வேல்யூ 1/3. அடுத்து எக்ஸுக்கு -2ன்னு அப்ளை பண்ணால் இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். இப்போ x இஸ் ஈக்குவல் டு -2ன்னு அப்ளை பண்ணுறோம். -2 இஸ் ஈக்குவல் டு இதுவும் 0, இதுவும் 0, c இன்ட்டு -2 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போது -2 இஸ் ஈக்குவல் டு c இன்ட்டு -3 ஹோல் ஸ்கொயர். என்னாகும், 9ன்னு கிடைக்குமா? ஸோ இதுலேருந்து c இஸ் ஈக்குவல் டு -2/9. அடுத்து இப்போ ஏ வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ஒரு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும், இந்த டேர்மில் எக்ஸ் வரவே வராது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே நமக்கு எல்ஹெச்எஸில் எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே இல்லை, 0. ஸோ ஆர்ஹெச்எஸில் a + cன்னு கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், -c ஆகும். ஏற்கனவே நமக்கு சியோட வேல்யூ -2/9 இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ +2/9. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு என்னென்னு எடுத்தோம், a/x-1, ஏவோட வேல்யூ 2/9 டிவைட் பை x-1 ப்ளஸ் b/x-1 ஹோல் ஸ்கொயர். பியோட வேல்யூ 1/3ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ 1/3 டிவைட் பை x-1 ஹோல் ஸ்கொயர். அகைன் சியோட வேல்யூ 2/9, -2/9 மைனஸ் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன், -2/9 டிவைட் பை x+2. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் இந்த டைம் இன்டகிரேட் பண்ணும்போது 2/9 log மாடுலஸ் ஆஃப் x-1ன்னு வருமா? அடுத்து இந்த டைம் இன்டகிரேட் பண்ணும்போது இது மட்டும் இன்டகிரல் இன்னொரு ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன், dx -2/9. ஸோ இதுவும் வந்து log மாடுலஸ் ஆஃப் x+2ன்னு வரும், ப்ளஸ் c1ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட் c1 எடுக்கிறேன். இதை வந்து தனியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இது டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ 2/9 log modulus of x minus 1 minus 2/9 log modulus of x plus 2 plus 1/3 integral x minus 1 whole power minus 2 into dx ன்னு எழுதிக்கிறேன். whole power n. ஸோ whole power n இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? x பவர் n plus 1 வரும். அப்போது -2 plus 1 -1 ஆகும். -1 divided by -1 plus இங்கே ஒரு c1 கான்ஸ்டன்ட் வரும். c2ன்னு எழுதிக்கலாம். c2 plus c1 கேபிட்டல் cன்னு எழுதிக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டுத்துலேயும் 2/9 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா log modulus of x minus 1 minus log modulus of x plus 2ன்னு கிடைக்குமா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த லாகை ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். x minus 1 divided by x plus 2 ப்ளஸ் இல்லை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். -1/3 இன்ட்டு x minus 1 plus c. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் இந்த x minus 1 ஹோல் ஸ்கொயரை எப்படி இன்டகிரேட் பண்ணுறோன்ற மட்டும் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ.